ஆனா என்ன ரீசன்னே எனக்கு தெரியாது. டிஎம்கேயோட ஐடி விங்லேருந்து எனக்கு கன்டினியூஸ் அபியூஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து என்னோட ஜாபவே நான் குவிட் பண்ணிட்டு இது கால் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கால் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பர்டிகுலர் கப்பிள் வந்து கண்டினியூஸா என்ன பத்தி மட்டும் தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. என்ன பத்தி மட்டும் தான் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விமனா இருந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான தாவேக்காவோட நிர்வாகி ஜேர்னலிஸ்ட் இந்த கும்பல இருக்கிற கரிகாலன் ஆகட்டும், யூடியூப் ரூட்டர்ஸ் ஆகட்டும், அவ்வளவு மோசமா தம்ப்நெயில் போட்டு என்ன பத்தி வீடியோ போட்டவங்க. தாவேக்கா பற்றி நீங்கள் பேச போய் தானே உங்களுக்கு இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக தாவேக்காலேருந்து ஒரு பெண் போனாங்க, திமுகவுக்கு போனாங்க. அவங்கள பற்றி தாவேக்காவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாங்கல்ல. பொறுப்புல இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன், கொள்கை பரப்பு செயலாளர், ஊடகத்தை ஃபாலோ பண்ற இவங்க யாராவது ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாராவது பேசினாங்கன்னா சொல்லுங்க, நான் கண்டிச்சு எழுதுறேன். இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அந்த விசில் அடிக்கிற அந்த சிம்பிள் கொடுத்த பிறகு தாவேக தொண்டர்கள் சந்தோஷத்தில் பண்ணுறாங்க. பட் அது பண்ணுறது யாரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பெண்ணை பற்றி நம்ம நீங்கள் பேசிட்டு தான் இருக்கும். பட் அவங்களும் ஆஸ் அ பப்ளிக்காக அவங்களுக்கு ஒரு இரிட்டேட் கூட ஆயிருக்கலாம்ல. அதை பற்றி பேசும்போது நம்ம சம்மந்தப்பட்ட கண்டிக்கவே இல்லையே. இந்த பெண்ணை பற்றி தான் நம்ம கண்டிச்சுட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. ஓடணும். இவங்களுக்கு என்னன்னா யாரும் இங்க இருக்கக்கூடாது. ஆனா இதுக்கு பேர் தான் சமூக நீதி, இதுக்கு பேர் தான் சமத்துவம், இதுதான் பெண்கள் பாதுகாப்பு, இதுதான் பெண் உரிமை. இவங்க எல்லாம் பண்றதுக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு தீக்கால இந்த மதிவதனி மாதிரியான ஆட்கள்லாம் இவங்க அண்ணன் தம்பின்னு இவங்க எல்லாரோடையும் சேர்த்து இவங்களை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் சமூக போராளிங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் சோனியா அருண்குமார் அவர்கள். முக்கியமான சில நிகழ்வுகளை குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க முசா? போரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு நபர் நீங்கள். எல்லாரும் சோஷியல் மீடியா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் சமீப காலமாக தாவேக்கா பற்றி பேசின பிறகு கடுமையான விமர்சனங்கள் உங்கள் மேலே வந்துகிட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களாக நீங்கள் கூட ஒரு வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ போட்டிருந்தீங்க. சம்மந்தப்பட்ட நபருடைய பேர் குறிப்பிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா நம்மளே ஒரு அதாவது ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுத்துடக்கூடாது, பேரை நம்மளே பூதாகரமாக்கிடக்கூடாதுன்றனால என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? ஏன் உங்களை இப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணணும்? இல்லை, இந்த டிஎம்கே வந்ததுலேருந்தே ஆக்சுவலாக இந்த 4 இயர்ஸாகவே என்னை வந்து என்ன ரீசனே எனக்குமே தெரியல. ஏன்னா நான் இந்த 4 இயர்ஸா எந்த பார்ட்டியோடையும் நான் அஃபிலியேட் ஆனதில்லை. பிஃபோர் தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான். நான் எந்த ஆஃபீஸ் பேரரும் இல்லை, எதுவுமே இல்லவே இல்லை. என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் படிதான் நான் பீப்புளோட வாய்ஸா இருக்கணும் தான் நான் என்னைக்குமே இருந்திருக்கேன். 2021க்கு அப்புறமா அப்படிதான். ஆனா என்ன ரீசன்னே எனக்கு தெரியாது. டிஎம்கேயோட ஐடி விங்ல இருந்து எனக்கு கண்டினியூஸ் அபியூஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து என்னோட ஜாபவே நான் குவிட் பண்ணிட்டு இது கால் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கால் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம இப்படியே பொறுத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அதிகமா எனக்கு அபியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்குமே எனக்கு நின்ன பாடு இல்லை. ஆஃப்டர் தாவேக்காவும் அது இன்னும் ஜாஸ்தியாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைஸ்டு ஒரு அட்டாக் இருக்கு. இப்போ ஏன் நேத்து நான் ஆக்சுவலா வீடியோ போடுற பர்சன் கிடையாது. நான் வந்து வேணான்னு விட்டுட்டு போற ஆள் தான். இவங்க கிட்ட எதுக்கு சண்டை போடணும்ட்டு. என்னன்னா இவங்கெல்லாம் இதுதான் ஜேர்னலிசம், இவங்கெல்லாம் தான் ஜேர்னலிஸ்ட், இவங்களுக்குள்ளேயே இவங்க ஒயிட் வாஷ் பண்ணிக்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு மேலும் மேலும் வருத்தமா இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு யார வேணா என்ன வேணா பேசலாம். இவங்க எல்லாம் கும்பல் கூட்டிட்டு யார வேணா அபியூஸ் பண்ணலாம், என்ன வேணா ஃபேக் நியூஸ் பரப்பலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா இவங்களை வந்து எதுவுமே கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இவங்களை கேட்டாலும் வந்து எப்பயாவது வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய நானு, இப்ப ஷாலின் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கண்ணா பின்னான்னு நம்ம போய் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேங் சேர்ந்துட்டு வராங்க. இப்ப இவங்க இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்றது ரேண்டமா யாரோ பண்றாங்க. ரேண்டமா இருக்கக்கூடிய ஐடிஸ் நம்ம எடுத்துக்கவே முடியாது. இவங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்க சொல்லப்படுறது இவங்கதான் வந்து சமூக போராளிங்க, இவங்கதான் வந்து இங்க பெண்ணிய விடுதலைக்காக பேசுறவங்க, இவங்கதான் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதும், ஐயோ இவங்களாம் இப்படி இவங்கெல்லாம் அப்படி, இவங்களுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கு, இவங்க பின்னாடி RSS இருக்கு, இது எல்லாமே பேசிட்டு ஆனா இவங்க பண்றது என்னன்னா எல்லாரை விட மோசமான ஒரு தாக்குதல் பேஸ் பண்ண அரசியல் தான். ரொம்ப கீழ்த்தரமா அட்டாக் பண்றது. இப்போ அரசியல்ல இருக்கவங்க கூட போய் நீங்க சண்டை போட்டீங்கன்னா பரவாயில்ல,
எந்த ஒரு பார்ட்டியோட அஃபிலேட் ஆயிருந்தாலும் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பியராவோ இல்ல ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்தாலும் நீங்க பேசுறதுல ஓகே சண்டை போட்டு இவங்களும் அவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம சொல்லலாம். என் பின்னாடி எல்லாம் இவங்க எதுக்கு வராங்கன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அதுக்கு ஒரு ஒரு விடையே எனக்கே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் அது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீசெண்டா இப்ப நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கப்பிள் வந்து கண்டினியூஸா என்னை பத்தி மட்டும்தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. என்னை பத்தி மட்டும்தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விமனா இருந்துட்டு அத்தைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி இவங்க வீடியோ பண்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது வந்து எனக்கு வருத்தமா தான் இருந்தது. நான் அப்போ கடந்துதான் நான் போனேனே. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து அது கண்டன அறிக்கை கொடுக்கும்போது அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத வந்து நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது நல்லா இருக்கா? நீங்க அடுத்தவங்களை வந்து கேவலமா பேசும்போது உங்களுக்கு வந்து அது சரியா இருக்கா? உங்களை பண்ணும்போது வலிக்குதுல. இது வந்து ரேண்டமா யாரோ பண்றது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நாங்க தான் திமுகவை வந்து இங்க தூக்கி பிடிக்கிறோம், நாங்க தான் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஜேர்னலிசமையும் இவெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க அடுத்தவங்களை கேக்குறீங்க. இதுதான் ஜேர்னலிசமா? ஒரு நாளைக்கு உட்கார்ந்து எத்தனை ஃபேக் நியூஸ், எத்தனை நரேட்டிவ்ஸ், எத்தனை அவதூறுகள். ஒரு கட்சி சார்பா இருக்கலாமா? இருங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. உண்மையா விமர்சிக்கிறதுக்கு யார் மேலயாவது இருக்கா? தாவேக்கா மேல உண்மையா விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கா? அதை பேசுங்க, ஹெல்த்தியா கொண்டு போங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை ஃபேக் நியூஸ் பரப்புறீங்க? ஃபேக் நியூஸ் பரப்புறதும் ஆபாசத்தை பரப்புறதும் அவதூற பரப்புறதும் தான் வந்து ஜேர்னலிசமா? இதே இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இந்த கும்பல் இருக்கக்கூடிய கரிகாலன் ஆகட்டும், யூடியூப் ரூட்டர்ஸ் ஆகட்டும், அவ்வளவு மோசமா தம்ப்நெயில் போட்டு என்னை பத்தி வீடியோ போட்டவங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கு ஒரு பதில் கூட எனக்கு அவங்க கொடுத்தது கிடையாது. ஆனா இவங்கதான் தீகா மேடையிலையும் விசிகா மேடையிலையும் இவங்களை கூப்பிட்டு இவங்க போராளின்னு சொல்லி இவங்க அடையாளப்படுத்துறாங்க. அப்ப இதுதான் இவங்க கொண்டு போற போராளியா? போராளி என்ன சொல்றது? இதுதான் இவங்க சொல்ற சோசியல் ஆக்டிவிசமா இல்லைன்னா வந்து ஜேர்னலிசமா? எனக்கு புரியல. எந்த ஒரு காரணமுமே இல்லாம தாக்குறாங்கன்றத ஏன்னா நான் சில பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இல்ல தொடர்ச்சியா திமுக மேல வன்மத்தை கக்குறாங்க, கடுமையை விமர்சனம் பண்றாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை அவங்க தான் பயன்படுத்துறான்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க ஒரு விஷயம் செய்ய போய் தானே உங்களுக்கு பதிலுக்கு ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்ல? இப்போ ஆளும் கட்சியா இருக்கட்டும், எந்த ஆளும் கட்சியா வேணா இருக்கட்டும், அதிமுக, திமுக, சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி வந்திருக்கு. இதே காங்கிரஸ வந்து 2009ல நம்ம எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்கோம். இதே அதிமுக வந்து எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம்? அதிமுகவை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கோம்? விசிகேவோட எல்லா போராட்டங்களுக்கும் நான் போயிருக்கேன். சிபிஎம்மோட போராட்டங்கள்ல வள்ளுவர் கோட்டம்ல அத்தனை நாள் நான் எல்லா போராட்டத்துக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். மே 17 எல்லா கூட்டங்களுக்கும் என்னால எந்த கூட்டம் போக முடியுமோ எல்லாத்துக்குமே நான் போய் நின்றுருக்கேன். அப்போ எந்த ஆளும் அரசா இருந்தாலும் தப்பு நடக்கும். அந்த தப்பு பேச வேண்டியது வந்து சர்க்காஸ்டிக்காவும் கேலியாவும் கிண்டலாவும் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. கேலி கிண்டல் பண்றதுக்கு வந்து நீங்க பதில் என்ன? ஆபாசமும் அவதூறும் கும்பல் சேர்ந்து தாக்குதல் பண்றதுமா? எல்லா கவர்மெண்ட்டுமே பதில் சொல்லக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறவங்க தான். எல்லா விமர்சனங்களுமே நீங்க ஏத்துதான் ஆகணும். உங்களை அசிங்கமாவும் ஆபாசமாவும் பேசுறாங்களா, அது நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அது தப்பே கிடையாது. ஆனா கேலியாவும் கிண்டலுமாவும் விமர்சனமாவும் பண்றதுல வந்து அது வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பண்ணிதான் ஆகணும். அப்பதான் அந்த கவர்மெண்ட் சரியா இருக்கும். ஒரு பீப்புளோட வாய்ஸ் வந்து எப்பயுமே அது இருந்திருக்கு, இல்லாம இல்ல. இதே திமுக ஆட்கள் வந்து எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இப்ப திமுகன்னு இவங்க சொல்லிக்கிற ஒரு கும்பல் 2009ல இருந்து திமுக கடுமையான விமர்சனம் பண்ண எல்லாருமே இன்னைக்கு திமுகல இருக்காங்க. அப்போ திமுகவை அசிங்கமா பேசிட்டு இன்னைக்கு உங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு மறந்துருதா? அப்ப நாங்க வந்து கேலியாவோ கிண்டலுமாவோ மக்களோட பிரச்சனையா எடுத்து நாங்க பேசுறது எப்படி தப்பாகும்? அது யார் வேணா பண்ணலாம் தானே? நீங்க வந்து பாஜக பண்ற தப்புகளை பாஜகவை நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, அப்படிதானே உங்களை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்ப அது பதில் இருந்தா பதில் சொல்லுங்க, நியாயமா அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லாரையும் பர்சனல் அபியூஸ், பர்சனல் அட்டாக், ஒரு ஆர்கனைஸ்ட் அட்டாக் பண்றதுதான் நான் கொஸ்டின் பண்றேன். ரேண்டமா யாரோ தெரியாத ஐடிஸ் பண்றதை பத்தி நான் கேட்கவே இல்லை. நீங்க ஆர்கனைஸ்டா நீங்க டிஎம்கேவோட தூண்களா நீங்க வந்து செயல்படுறீங்களா ஆன்லைன்ல? அப்ப நீங்க வந்து அவதூறும் 3 விஷயம் மட்டும்தான் இவங்க பண்றது. ஆபாசம், அவதூறு, ஃபேக் நியூஸ், பொய் செய்திகளை. இந்த 3 தவிர வேற ஏதாவது பண்றாங்களா? எவ்வளோ நீங்க உண்மையாவே வந்து எந்த கட்சியை நீங்க குறை சொல்லனாலும் 1000 விஷயம் இருக்கும். எந்த பார்ட்டியுமே 100% சரியா இருக்காது. ஈவன் தாவேக்கா ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், எல்லாருக்குமே நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆமா இருக்கு, அதெல்லாம் பேசலாமே. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? என்ன வந்து அபியூஸ் பண்றது, ஷாலினா அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் சூஸ் பண்ணி எங்க பின்னாடி நீங்க அபியூஸ் பண்ணிட்டு வர்றது வந்து எதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க பின்னாடி என்ன இருக்கு? எனக்கு பின்னாடி நான் எதுவும் இயக்கம் இருக்கா? இல்லைன்னா எங்க பின்னாடி நான் எதுவும்
ஏதாவது பொசிஷன்ல இருக்கேன்னா என் பின்னாடி வந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இல்லை இப்போ நீங்கள் தொடர்ச்சியா தாவேக்கா பற்றி நீங்கள் பேச போய் தானே உங்களுக்கு இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக தாவேக்காலேருந்து ஒரு பெண் போனாங்க, திமுகவுக்கு போனாங்க. அவங்கள பற்றி தாவேக்காவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாங்கல்ல. அப்போல்லாம் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, இப்போ மட்டும் ஏன் வந்து பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அபியூஸ் வந்து எல்லாருக்குமே நடக்குது. நான் கேக்குறது சிம்பிள். யாராவது ஒரு போஸ்டிங்ல இருந்துகிட்டோ அந்த ஒரு அசோசியேஷனோட அவங்கதான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிட்டோ யாராவது பண்றாங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, தாவேக்கால வந்து ஐடி விங் பொறுப்புல இருக்கவங்க யாராவது அந்த பெண்ணை பேசுறாங்களா? பொறுப்புல இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன், கொள்கை பரப்பு செயலாளர், ஊடகத்தை ஃபாலோ பண்ற இவங்க யாராவது ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாராவது பேசினாங்கன்னா சொல்லுங்க, நான் கண்டிச்சு எழுதுறேன். பட் ரேண்டம் ஐடிஸ் பேசுறதுக்கு நம்ம எப்படி கண்டிக்க முடியும்? நான் எத்தனை பேரை போய் நான் திருத்த முடியும்? ஆனா பொறுப்புல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். பொறுப்புல இருக்கவங்கள நம்ம கேட்க முடியும், அவங்கள அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வர முடியும். ஆனா ரேண்டமா இருக்க எல்லா ஐடியாஸையும் நான் எப்படி அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முடியும்? தாவேக்காவை சின்னதா விமர்சனம் பண்ணது எனக்கும் தான் வந்து அவுட்ரேஜஸ் வந்தது, எல்லாருக்கும் தான் வருது. திமுகவை விமர்சனம் பண்ணா எனக்கு எல்லார்கிட்ட இருந்து தான் அவுட்ரேஜஸ் வருது. அப்போ நான் எல்லாரையுமே நான் கேள்வி கேட்கல. நான் கேள்வி கேட்கறது வந்து நீங்க டிஎம்கேல இது சோ அண்ட் சோ இதுவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப நான் அந்த அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறேன். டிஎம்கே வந்து இது பண்ணது, சமூக நீதி காப்பாத்துது, பெண்களோட பாதுகாப்பு கொடுக்குது, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஒரு பெண்ணா இருக்க என்ன வந்து நீங்க கண்டினியூஸா நீங்க என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட கேட்கிறேன்னா டிஎம்கே ஐடி விங்ல இருக்கக்கூடிய ஆட்களை தான் நான் கேட்கிறேன். நான் ரேண்டமா கூட தேர்ட் ரேட்டட் பேஜையோ யாரையுமே நான் கேட்கல. அதே மாதிரி திமுக கூட நீங்க பயணிக்கிற மேடையில உட்காரக்கூடிய மேடையில அந்த அன்பகத்துல தொடர்ந்து ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை தான் நான் கேட்கிறேன். இந்த சோகால் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டுங்க, நீங்க எல்லாருக்கும் அவதூறு பரப்புறீங்க, நீங்க ஃபேக் நியூஸ் பரப்புறீங்க. அப்ப எது ஜேர்னலிசம்? இதுதான் ஜேர்னலிசமா? இன்னைக்கு நீங்க ஒரு பொண்ணுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க, அப்ப நாங்களாம் பெண்கள் இல்லையான்ற கேள்விதான் நான் கேட்க விரும்பினேன். அவங்க சொன்ன சப்ஜெக்ட் அவங்க எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அந்த விசில் அடிக்கிற அந்த சிம்பிள் கொடுத்த பிறகு தாவேக தொண்டர்கள் சந்தோஷத்துல பண்றாங்க. பட் அது பண்றது யாரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பெண்ணை பத்தி நம்ம நீங்க பேசிட்டு தான் இருக்கும். பட் அவங்களும் ஆஸ் அ பப்ளிக்கா அவங்களுக்கு ஒரு இரிட்டேட் கூட ஆயிருக்கலாம்ல. அதை பத்தி பேசும்போது நம்ம சம்பந்தப்பட்ட கண்டிக்கவே இல்லையே, இந்த பெண்ணை பத்தி தான் நம்ம கண்டிச்சுட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. எல்லா கட்சியிலுமே அந்த கட்சியில எனி ஈவென்ட் நடந்தா எல்லாருமே ஸ்வீட்ஸ் கொடுத்து வெளியில வந்து பட்டாசு வெடிச்சது நம்ம இன்னைக்கு நேத்து பாக்குறோமா? எத்தனை வருஷமா தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம கேள்வி கேட்கிறோமா? இதே இல்ல யாரும் விசில் அடிச்சு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணல, அதுதான் நம்ம சொல்றாங்க. அவங்க மோளம் அடிச்சு எல்லாமே பண்ணி நடு ரோட்ல நின்று எல்லா வரவேற்புகளும் கொடுக்கறது, ரோட பிளாக் பண்றது. இன்னைக்கு நேத்த நம்ம பாக்குறோம் கொடிக்கம்பம், எத்தனை திமுக கொடிக்கம்பம் நட்டுருக்குன்னு அறப்போர் இயக்கம் போட்டிருக்கு. நீங்க அதை பத்தி எல்லாம் பேசுனீங்களா? நம்ம பேசணும்னா எல்லா கட்சியுமே நம்ம இது அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரலாம். அதே மாதிரி தொண்டர்கள் பப்ளிக் வந்து நம்ம ஒண்ணு பண்ணும்போது வந்து அதை கேள்வி கேட்கறீங்களா? அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு வர அவுட்ரேஜ் வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ இப்படி ஆபாசத்தை பண்றாங்க, இப்படி அவதூற பரப்புறாங்கன்னு சொல்றதா நான் கேட்கிறேன். நான் வந்து ஐயோ ஏன் நீ இந்த வீடியோ போட்ட, நான் அந்த கொஸ்டினே நான் கேட்கவே இல்லை. நான் எந்த கட்சியை பத்தி யார் என்ன எனக்கு நீங்க பேசினாலுமே நீங்க உண்மையா இருக்கா நீங்க பேசுங்க, அதுக்கு கருத்து வருதா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா நீங்க ஒண்ணு சொல்றீங்களா அவதூறு பரப்புறாங்க, நாங்க அதை கண்டிக்கிறவங்க அப்ப அதை பண்ணாம இருக்கணும்ல தான் நான் கேட்கிறேன். நான் கேட்கிற ஒரே கேள்வி வந்து நீங்க எல்லாத்துக்கும் எதிரா இருக்கீங்கப்பா. நீங்க ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்கு எதிரா இருக்கீங்க, ஃபேக் நியூஸை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் ஃபேக்ட் செக் வச்சு நீங்க ஃபேக் நியூஸ் ஒழிச்சு கட்டுறீங்க, யூடர்ன் வச்சு நீங்க ஃபேக் நியூஸ் ஒழிச்சு கட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவதூறு ஆபாசத்துக்கு எதிராக நீங்க வந்து போர்க்கொடி தூக்குறீங்க. ஓகே, நீங்க இதெல்லாம் நல்ல விஷயம். அது நீங்க பண்ணாம இருக்கீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இப்ப நீங்க இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு நீங்க டெய்லி உட்காந்துக்கிட்டு கும்பல் சேர்ந்துக்கிட்டு யூடியூப்ல எத்தனை வீடியோ என்னால ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும்? நானே போட்டிருக்கேன் அத்தனை வீடியோ. ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீத் தான் போடுறீங்க. ஒரு தாவேக்கா தலைவரையோ தாவேக்கா விமர்சனம் பண்றதுக்கோ எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அவர் பேசுனதுலயோ அவர் நடவடிக்கைகளையோ பேசுறதை பத்தி எல்லாம் யாருமே கேள்வி கேட்கல. இப்ப நீங்க வந்து இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணும் போதும், நீங்க அவதூறு பேசும்போதும், நீங்க ஆபாசத்தை பரப்பும் போதும் அப்ப அதை கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. இதே இந்த சோ கால்டு இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜேர்னலிஸ்டுங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் வந்து 5 லட்சம் வாங்கினாங்க, தாவேக்கால பதவி வாங்கி தரத்துக்கு 5 லட்சம் வாங்கினாங்கன்னு வீடியோ போடுறாங்க. அதுக்கு எனக்கு இது வரைக்கும் எனக்கு அதுக்கு எந்த ஆதாரமும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து அத்தன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, என் போட்டோ யூஸ் பண்றாங்க. யார் உங்களுக்கு இது பெர்மிஷன் கொடுத்தது? ஒரு பெண்ணா இருந்துட்டு பேசலாமா இப்படி? இப்ப நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட், நீங்க பப்ளிக் வந்து இப்படி பேசிட்டாங்க, சின்ன பசங்க பேசிட்டாங்கன்னும் போது உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுல்ல. அப்ப நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க உட்காந்துட்டு ஒரு சேனல்ல, யூடியூப் சேனல்ல.
அப்போ அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி நீங்க எடுப்பீங்களா? அதுதான் நான் கொஸ்டின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. நீ இதை கேளு அதை கேளு, நான் வந்து உங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கிறத நான் கேள்வி கேட்கும், நீ அதை கேட்டியா இதை கேட்டியான்னு ஆல்ரெடி நான் விக்டிமைஸ்ட் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க என்ன வந்து இப்படி கேள்வி கேட்கறதே வந்து அயோக்கியத்தனமா தான் நான் பாக்குறேன். அப்ப நீங்க கேக்குறீங்களா? டிஎம்கே நடு ரோட்ல கொடிக்கம்பம் நட்டு வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, எவ்வளவோ பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. அதுக்கு மேல எவ்வளவோ பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்கு, நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. அதை பத்தி எல்லாம் இப்ப நீங்க பேசுறீங்களா? இல்லையே. அப்ப நான் மட்டும் இதுக்கெல்லாம் பேசணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன அபியூஸ் பண்ணதுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணும், அது கால் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான் நான் வீடியோ பண்ணனே நான் நேத்து. அது நான் அதனாலதான் எனக்கு அது கோவமும். நான் ஏன் கோவப்பட்டேன்னா, இவங்க டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் ஃபோரம்னு ஒண்ணு வச்சுட்டு இதுதான் ஜேர்னலிசம், இவங்க வந்து யாரை பத்தி வேணா அவதூறு பரப்ப முடியும், யாரை பத்தி வேணா ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பிட முடியும், யாரை பத்தி வேணா ஆபாசத்தை பரப்பிட முடியும் அவங்களால. வேற யாராவது பண்ணிட்டு இங்க வந்து நீங்க விடுவீங்களா? உங்களை பத்தி யாராவது இதே அளவுக்கு யாராவது உங்களை பத்தி எல்லாம் பேசினாங்கன்னா நீங்க யாராவது விடுவீங்களா? சும்மா விடுவீங்களா? உங்களோட மொத்த சிஸ்டமும் எப்படி ஒர்க் பண்ணுது? எல்லாரும் பயந்து தானே வாழ்ற சூழல்ல தானே எங்களை வச்சிருக்கீங்க. நீங்க அபியூஸ் ஆகுறதும் நாங்க தான், இவங்களுக்கு பயந்து வாழ்றதும் நாங்க தான். அப்போ என்னைக்காவது வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நீ ஏன் அதை கண்டிக்கல, நீ ஏன் இதை கண்டிக்கலன்னா எனக்கு புரியல சீரியஸா. ஓகே, இறுதியான அந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். நீங்கள் தாவேக்கால வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால விமர்சனம் பண்ணுறாங்களா, இல்லை இயல்பாகவே உங்களுக்கு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா? இது வந்து எப்பயுமே இருந்திருக்கு. அதுவும் 2021 இருந்தே வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு அட்டாக் வந்து எனக்கு நடந்துட்டே தான் இருக்கு. இது வந்து டிவி கேக்கு அப்புறம் இன்னும் அதிகமா இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஐயோ இவ வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால இவங்க தான் அதை பண்றாங்க, இவங்க தான் இதை பண்றாங்க, இவங்க ஆர்கனைஸ்டா ஒண்ணு பண்றாங்கன்றது இவங்களா கற்பனை பண்ணிட்டு அதை யோசிக்கலாம். ஆனா எனக்கு 2021 இருந்தே எனக்கு வந்து இந்த ஆர்கனைஸ்டு அட்டாக்ங்கிறது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் 2022-23 இருந்தே நான் வாய்ஸ் அவுட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் சரி இதை ரொம்ப பொறுத்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெரியரையே நான் குவிட் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்துருந்தேன். நான் இவங்களுக்காக இவங்களை பத்தி எழுதணும்னு சொல்லிட்டு எழுதி நான் கால் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இப்ப கொஞ்சம், அதுவும் வந்து டிஎம்கேவோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் பையனை வந்து ரெகுலரா அபியூஸ் பண்ணியிருக்கான். நான் அதை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பின் ட்வீட்ல வச்சிருக்கேன். இது யார் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாங்க? இன்னைக்கு சொல்றாங்களே ரேண்டமா இருக்கக்கூடிய ஐடிஸ் எல்லாம் வந்து அபியூஸ் பண்ணதுக்கு வந்து அழறாங்கல்ல. ரேண்டமா இருக்கக்கூடிய எத்தனையோ ஐடிஸ் எல்லாரையும் தான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு அமைப்பு செயலாளர் பையன் முதற்கொண்டு அவனோட கேங் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து சின்னமலை ஐடி விங்ல ஆபீஸ் போட்டு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ற கேங் முதற்கொண்டு எம்பி ராஜ்யசபா எம்பியா இருந்த திமுக எம்பி வந்து என்னை வந்து அத்தன் மென்ஷன் பண்ணி எழுதின ஆளு. அப்படிப்பட்ட ஒரு அவதூறு கும்பல், ஆபாச கும்பல் வந்து நான் அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்னன்னா நீங்க எல்லாம் வந்து விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாமே இப்படிதான் ஒண்ணு பண்றீங்கல்ல. நீங்க பொறுப்புல இருந்துகிட்டு நீங்க இதை பண்ணிருக்கீங்க. நீங்க தான் வழி நடத்தணும் மத்த பசங்களை, சின்ன பசங்களையும் எல்லாரையும். ஆனா நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு திமுகல ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு திமுகல இந்த பொறுப்புல இருக்கீங்க. பொறுப்புல இருந்துட்டு நீங்க பண்றீங்க. அந்த மாதிரி பொறுப்புல இருந்துகிட்டு தாவேக்கால யாராவது பண்றாங்களா சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கிறேன். ரேண்டமா யாரோ பண்றதுக்கெல்லாம் என்ன கேட்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க திமுகவோட அடையாளமா நீங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? ஒருத்தராவது இது வரைக்கும் அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாங்களா? இவங்க எல்லாருமே டேக் பண்ணி நான் போட்டாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. பிளாக் பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு அதை சரி பண்ணணும்னு யாருக்குமே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. இப்படி இது 4 வருஷமா 5 வருஷமா இருந்த ஒரு டிஎம்கேல இருந்துகிட்டு டிஎம்கேவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லார பத்தி அவதூறும் ஆபாசமும் அவதூறும் ஃபேக் நியூஸும் பரப்புற இந்த கேங் வந்து ஜேர்னலிஸ்ட் நீங்க சுத்துறதே வந்து சமூகத்துக்கு ஒரு கேடாதான் நான் பாக்குறேன். இந்த கேங் சுத்துறது, இவங்க சேர்ந்து வந்து எல்லாரையுமே ஒரு அட்டாக் பண்றது, யார் வந்தாலும் அவனை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறது, என்ன வேணா நம்ம இவங்க பண்ணலாம் நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. இது நாங்க தாங்குறோம். என்ன மாதிரி ஷாலின் மாதிரி சின்மை மாதிரி இருக்க ஆட்கள்லாம் சரி ஓகே போராடுவோம். எத்தனை பேர் இவங்களோட போராட முடியும்? எல்லாம் விட்டுட்டு தான் ஓடுவாங்க. எல்லா இடத்துக்கும் ஓடணும். இவங்களுக்கு என்னன்னா யாரும் இங்க இருக்கக்கூடாது. ஆனா இதுக்கு பேர் தான் சமூக நீதி, இதுக்கு பேர் தான் சமத்துவம், இதுதான் பெண்கள் பாதுகாப்பு, இதுதான் பெண் உரிமை. இவங்க எல்லாம் பண்றதுக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு தீக்கால இருந்த மதிவதனி மாதிரியான ஆட்கள்லாம் இவங்களை அண்ணன் தம்பின்னு இவங்க எல்லாரோடையும் சேர்த்து இவங்களை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் சமூக போராளிங்க. இவங்க தான் வந்து பாஜக ஓட விடுறதுக்கு வந்த இங்க பெரியாரிசத்தை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கான ஆட்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்றதான் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல நீ இதை பண்ற, ஆனா நீ சொல்ற கோட்பாடுகளுக்கும் கொள்கைக்கும் நீ செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இதுல இருக்கும். அப்ப நம்ம கேள்வி கேட்கும் போது நீங்க வந்து உங்களுக்கு வலிக்குதுன்னா வலிக்கட்டும். கேள்வி கண்டிப்பா தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.